ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பூஸ்டரான மரநெல்லிக்காயில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி கூட, பூரி கூட, ரோட்டி கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்குங்க. இது வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மரநெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயில் செய்யும்போது ஒரு 2 மாதம் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கீங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுக்குமே இட்லி தட்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த மரநெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த நெல்லிக்காய் 2ஆக வெடித்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே அந்த நெல்லிக்காயில் 2 வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதோட விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சோம்னா லைட்டாக அழுத்தினாவே போதும், அப்படி நெல்லிக்காய் 4ஆக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சர் ஜாரில் நம்ம விதையெல்லாம் நீக்கி வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்குங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அங்கங்கே நெல்லிக்காய் தட்டுப்படுற மாதிரி இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு மரநெல்லிக்காய் எடுத்திருந்தேன். சரிசமமாக 1/2 கிலோ அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா தான் நல்ல சுவையாக இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக தெரியும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கும் இருக்கும். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நான் எடுத்திருந்த அந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா நுரைக்க கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைக்க வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருவோங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா அகலமான பேனாக வச்சுக்கலாங்க. இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா நுரைக்க கொதிச்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. லைட்டாக ஒரு டைம் கலரி விட்டுட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கம்பி பதம் பாகுப்பதம்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா நுரைக்க கொதிக்க வரும். இந்த மாதிரி நுரைக்க வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காய் விழுது கூட சேர்த்துக்கலாங்க. இப்பயும் நெல்லிக்காய் விழுது மட்டும்தாங்க சேர்க்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நெல்லிக்காயெல்லாம் அங்கங்கே ஒட்டியிருந்தால் கை வச்சு எடுத்து கூட நீங்கள் அந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கைவிடாமல் கலரி விடணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் கலரி விடுங்க. ஃப்ளேம் நல்லா லோலியே இருக்கட்டும். இந்த நெல்லிக்காய் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளத்தோடு நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலரி விட்டிங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காயும் அந்த வெள்ளைப்பாகும் நல்லா கலந்து வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நெல்லிக்காய் விழுதும் வெல்லமும் நல்லா கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே கலரிட்டே இருந்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கலர் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், அந்த அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்துடணும். இப்போது இந்த நெல்லிக்காயோட தோற்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்குது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இது கூட 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த துவர்ப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னு இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது இனிப்பு, புளிப்பு, துவர்ப்புன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ கொதிக்கும் போது, அதாவது கிளறும் போது உங்களுக்கு நல்லா தளன்னு கொதித்து மேலே படுற மாதிரி இருந்தால் இடையில மூடி போட்டு கலர் எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலர் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், பேனில் ஒட்டாமல் அப்படியே சைடெல்லாம் திரண்டு வரும். இந்த கன்சிஸ்டன்சி கலர் எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காகும். கடையில் வாங்குகிற ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் தெரியும். இந்த அளவுக்கு வந்திருக்கும். இனி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட்ல நம்ம அந்த ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான நெல்லிக்காய் தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.